जय माई राधा कृष्ण माई जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। अनंत कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। சாயிநாதா உனதருளாலே உந்தன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே. சாயிநாதா உனதருளாலே உன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே. இந்த உலகம் முழுதும் பொய்யால் நிறைந்தது என்றே நீரறிவீரே. இந்த உலகம் முழுதும் பொய்யால் நிறைந்தது என்றே நீரறிவீரே. சாயிநாதா உனதருளாலே உன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே. சாயிநாதா உனதருளாலே உன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே. குருநாதருடைய பரம கருணையினால பாபாவுடைய பரம பக்தையும் ஜெகத் மாதாவுமான அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி அன்னையனுடைய அருளாசியினால பாபாவுடைய இந்த சாயி சச்சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபா சொல்றார், அது ஒரு வேதம். ஹேமந்த் பந்த் அப்படியே எழுதியிருக்கார். பாபாவுடைய சாயி சச்சரித்திரம் கூட ஒரு வேதமானது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. பாபாவுடைய இந்த சாயி சச்சரிதத்துடைய விசேஷங்களை மேக்சிமம் யாருமே இன்னும் உணரலை. ஏன் அப்படின்னா, படிச்சு விட தானே இருக்கோம், நாங்கள் எங்கே உணர்ந்திருக்கோம் அப்படின்னா உணரவே இல்லை. அப்போ உணரணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். பொதுவாக பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு பகவான், ஒரு சச்சிதானந்த சத்குருநாதர் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி என்ட்ரா இருக்கார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, சிலருக்கு நண்பர்கள் மூலமா பாபாவுடைய கிருபை கிடைச்சிருக்கலாம். சிலருக்கு பாபாவே நேரடியா ஏதோ கனவுகள் மூலமா தரிசனம் கொடுத்திருக்கலாம். சிலருக்கு பாபாவுடைய சின்ன புகைப்படங்களோ இல்ல காலண்டர் சைஸோ இல்ல ஒரு பேப்பர் மூலமாவோ ஏதோ ஒரு விஷயத்துல பூர்வ ஜென்ம ஒரு தெய்வீக வாசனையில ருணானுபந்தத்தினுடைய அடிப்படையில பாபா நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான முறையில என்டர் ஆயிருப்பார். அவர் என்டர் ஆகக்கூடிய தருணமானது நமக்கு ரொம்பதான நம்ம வாழ்க்கையில பெரியதான ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலையில தான் குருநாதர் என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில என்டர் ஆவார். பாபான்னு இல்லை, ஒரு குருநாதன் ஒரு பக்தருடைய வாழ்க்கையில என்டர் ஆயிட்டார்னா முடிஞ்சது அந்த பக்தனுடைய வாழ்க்கை. என்ன முடிஞ்சது அப்படின்னா, அவன் இறக்குற வரைக்கும் அந்த குருநாதன் அந்த அந்த பக்தரையும் சரி, அவர்களுடைய குடும்பத்தையும் சரி, அவர்களுடைய சந்ததியர்களையும் சரி பாதுகாக்கக்கூடிய கடமை அந்த குருநாதனுக்கு பூர்ணமா இருக்குங்கிறத அடியேன் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்குருநாதர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு ஞான தீபமா, பிரகாசமான ஜோதியா நமக்குள்ளையும் சரி பிரபஞ்சம் முழுக்கையும் சரி அந்த சுவாமி இருந்து கொண்டு அருளாசி செய்து வருகிறார். குருநாதன் அப்படின்னாலே ஒண்ணுதான் அர்த்தம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு குருநாதரு, ரமண மகரிஷி ஒரு குருநாதரு, அப்புறம் யோகிராம் சத்குமார் மகாராஜ் ஒரு குருநாதரு, உங்க குருநாதரு எங்க குருநாதரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. குருநாதன்னா ஒண்ணுதான் அப்படின்றது அர்த்தம். பாபாவுடைய சித்தாந்தம், அவருடைய அவதார நோக்கமானது என்ன அப்படின்னா, ஹிந்து முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு தான் பாபாவுடைய அவதாரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா அதுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்லை. இந்த பிரபஞ்சத்துல தன்னால படைக்கப்பட்ட, பகவானால படைக்கப்பட்ட ஜீவராசிகளை
எப்படியாவது கடை தேற்றி அந்த ஜீவன்களுக்கு மோட்சகதியை கொடுக்கணும்னு கருணையே கொண்டு இறங்கி வந்திருக்கார் பாபா. அடியன் ஷார்ட்ஸில் ஒரு முறை சொல்லியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் இன்னும் உங்கள் யாருக்கு இன்னும் வரல, இனிமேல் தான் வரும். அதில் சொல்ல வேண்டியது இப்போ அடியன் சொல்கிறேன், காது கொடுத்து கேளுங்க. பாபா நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுத்துட்டு, ஆஹா பாபா அற்புதம் பண்ணிட்டார், பாபா அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், அவருடைய அன்பு என்ன, அவருடைய பாசம் என்ன அப்படின்னு நம்ம துள்ளி குதிக்கிறோம் தானே. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய வாஸ்தவத்தில் உண்மையான கருணை என்னங்கிறத, உண்மையான கருணை பாபா காட்டக்கூடிய ஒரு உண்மையான கருணை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய குருநாதர் நிர்குண சொரூபமா இருந்திருக்கார். நிர்குணம்னா உருவமே இல்லாத ஜோதிமயமான பரமாத்ம சொரூபம். அந்த பரமாத்ம சொரூபமாகிய அந்த ஜோதி சொரூபத்துக்கு ஒரு கருணை ஏற்பட்டுச்சு. என்ன மாதிரி கருணை அப்படின்னா, இந்த கலியில தன்னால படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் கலங்குதே, அந்த ஜீவராசிகளுக்கு ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு சொந்தக்காரராகவும் அவருடைய ஹிருதயத்தால் கூடிய அந்தர்யாமியாகவும் இருந்து கொண்டு, அவர்கள் வாழும் பொழுது சக மனிதர்கள் போலவே இருந்து கொண்டு தோல் மேல கை போட்டு ஒரு ஆன்மீக விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமேங்கிறதுக்காக ஒரு தாயான அந்த பரஞ்சோதியான சொரூபம் இந்த பூமிக்கு பல குருமார்கள் ரூபத்துல, பாபான்கிறது மட்டும் அடியேன் சொல்லவல்ல, ரமண மகரிஷி, ராகவேந்திர சுவாமிகள், நிவர்த்தி நாத் மகாராஜி, ஞானேஸ்வர் மாவளி, முக்தாபாய், பாண்டுரங்கனுடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அத்தனை அடியார்கள், தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இவங்க எல்லாருமே குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளதான் அடக்கம். அந்த பரஞ்சோதியான பரமாத்ம சுரூபம் கருணை கொண்டு ஒரு மனுஷ சொரூபம் தாங்கி வருதான். எந்த மாதிரி மனுஷ சொரூபம்னா, நம்மள மாதிரியே கை காலு முகம் மூக்கு வாய் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா அதனுடைய குணம் வேறு, நம்மளுடைய குணம் வேறு. குணத்துல வேறுபாடு பரமசத்தியமாவே இருக்கும். நம்ம அந்த சொரூபத்து கூட பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி கூட நம்ம பழகுனாதான் அந்த சுவாமியுடைய லாவண்யம் என்ன, அந்த சுவாமியுடைய கீர்த்தி என்ன, அந்த சுவாமியுடைய உண்மையான குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஆழமா திருத்தமா தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்ப ஆக மொத்தம் அந்த ஒரு கருணை கொண்ட ஒரு ரூபம் தரிச்சுட்டு வரணும்னு நினைச்சு அது வந்திருக்கு. பார்த்தீங்களா? பாபான்ற சொரூபத்துல, ரமணர் என்ற சொரூபத்துல, ராகவேந்திர சுவாமிகள் என்ற சொரூபத்துல, இன்னும் எண்ணற்ற மகான்கள் சொரூபத்துல அது வந்திருக்கு இல்லையா? அது அத்தனையுமே ஒண்ணுதான், ஏக பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்து தான் அது. அதுதான் பரமாத்ம ரூபமா வைகுண்டத்திலையும் பிரம்மலோகத்திலையும் கைலாசத்திலையும் நீண்டு கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா? இது ஏக தத்துவமான சொரூபம் தான் குருநாதருடைய அவதாரம். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு உயர்ந்ததான அடியவர் அவருடைய உபன்யாசத்துல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பகவான் சூரியனுடைய வடிவமா, மகான்கள் எல்லா மகான்களும் சந்திரனுடைய வடிவமா. சூரியனுடைய வடிவமாகிய பகவான் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. ராவணனுக்கும் வரம் கொடுப்பார். ராவணன் ஒரு அரக்கன், அவன் ஒரு சிவபக்தனா இருந்தாலும் தவறுகள் நிறைய செய்யக்கூடியவன், அவனுக்கும் அருள் செய்வார். ஹிரண்யகசிபு தன் பெத்த பிள்ளையே கொண்டு போய் கொல்றதுக்கு முயற்சி பண்ணா, அவனுக்கும் அதே கடவுள் தான் அருள் செய்தது. தபஸ் யார் பண்ணாலும் கிருபையை வாரி வாரி வழங்கிடும். ஆனா அதே நேரத்துல எல்லையை மீறும் பொழுது கொன்றும். இது தெய்வத்துடைய சுபாவம். அதனால பகவான் எந்த நேரத்துல எப்படி இருப்பான் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் சந்திரனே வடிவமாகி அந்த மகான்கள் அழிக்கவே தெரியாது. எப்படியாவது இந்த ஜீவனை கடை தேரணுங்கிறது மட்டும்தான் அந்த மகான்களுடைய எண்ணத்துல இருக்குமே தவிர, இவன் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டான், அதனால இவனை அப்படியே விட்டுடுவோம், கை விட்டுடணும் அப்படின்ற சிந்தனை கூட சந்திரனே வடிவமாகிய மகான்களுடைய ஹிருதயத்துல ஏற்படவே ஏற்படாது. புரியுதுங்களா? ஆகையினால பகவான் சூரியனுடைய சொரூபமாகிய இருந்தாலும் சந்திரனாகிய சொரூபமாகிய மகான்கள் மூலமா தான் இந்த பூமியே வாழுதான். இந்த பூமிக்கு உயிர் இருக்கு அப்படின்னா மகான்களுடைய தபஸ், மகான்கள் இன்னமும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால தான் இந்த பூமி இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கா. எப்ப இந்த பூமி இறக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல
எங்கேயுமே மகான்களுடைய ஒரு சுவடு கூட என்னைக்கு இல்லாம போகுதோ அன்னைக்கு தான் இந்த உலகம் அழியுமா. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உண்டு. ஆக மொத்தம் நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துல 2024 இப்ப இந்த நிமிஷம் இன்றைய தேதியில எத்தனையோ மகான்களை இந்த பூமியில அவதரிச்சு எத்தனையோ பக்தர்களை அவர்கள் கடை தேற்றினாலும் நம்ம எல்லாரையும் கடை தேற்ற வந்த குருநாதர் நம்மளுடைய சச்சிதானந்த சாய்நாதர். அந்த பெருமானுடைய மகத்துவம், நம்ம சாய்நாதருடைய மகத்துவம், கீர்த்தி, கல்யாண குணங்கள், அவருடைய அந்த கருணை, அந்த கருணைக்கு ஈடு இணை வேற வார்த்தையே போட முடியாது அந்த இடத்துல. அந்த கருணையை நினைச்சு நம்ம 2 கண்கள்லேருந்து தண்ணி வரும் இல்லையா, அது அவருடைய பாதத்துல அப்படியே விட்டாலே போதுமானது. அது போதும் அவருக்கு. பாபாவுக்கு நம்ம விதவிதமா விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம், போறோம் வரோம் பண்றோம், இதெல்லாம் அந்த சுவாமி திருப்தி அடையாது. எதுல அந்த சுவாமி திருப்தி அடையும் அப்படின்னா, எல்லாவற்றையும் அவருக்கு பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், விதவிதமா பூச்சூட்டலாம், விதவிதமா நைவேத்தியம் பண்ணலாம். இதை தாண்டி கடைசியில அப்பா குருநாதா, நீ எனக்காக இந்த உருவம் தரிச்சிட்டு வந்திருக்கியே, என் மேல இவ்வளவு கருணை காட்டியிருக்கியே, உனக்கு நான் என்னப்பா பண்ண போறேன், என்ன உனக்கு தரதை தவிர என் இடத்துல வேற எதுவுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி இந்த 2 கண்கள்லேருந்து வரக்கூடிய 2 சொட்டு ஜலம், 2 சொட்டு கண்ணீர், இதத்தான் குருநாதர் எதிர்பார்க்கிறாரே தவிர நம்ம கிட்ட காசையோ பணத்தையோ எதையுமே குருநாதர் எதிர்பார்க்கிறதே கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோம், பாபாவுக்கு அது பிடிக்கும், பாபாவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆசையில பண்றோமே தவிர வாஸ்தவத்துல தூய்மையான கள்ள கபடம் இல்லாத, எதையும் எதிர்பார்க்காத ஒரு பக்தி, எதையுமே எதிர்பார்க்காத ஒரு பக்தியைத்தான் குருநாதர் எதிர்பார்க்கிறாரே தவிர நம்ம கிட்டேருந்து வேற சுவாமிக்கு வேற என்ன வேணும்? கொடுத்ததெல்லாம் அவர் தான். நமக்கு உயிர் கொடுத்தது அவர் தான், அம்மாவோட கர்ப்பத்துல வச்சது அவர் தான், கர்ப்பத்துல வளர வச்சது அவர் தான், மேற்கொண்டு 10வது மாசம் வெளியில அடிச்சு தள்ளினதும் அவர் தான், ஐயோ நம்ம குழந்தை வெளில வந்துட்டே அதுக்கு பசிக்குமேன்னு தாய்பாலா வந்ததும் அவர் தான், நடக்க வச்சதும் அவர் தான், பேச வச்சதும் அவர் தான், பார்க்க வைக்கிறதும் அவர் தான், கேட்க வைக்கிறதும் அவர் தான். சர்வமும் அவராக இருக்கும் பொழுது, எல்லாமே அவருடையதா இருக்கும் பொழுது நம்மளுடையது என்ன இருக்கு இந்த பூமியிலனா ஒண்ணுமே கிடையாது. எது நம்மளுடையது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா எதுவுமே நம்மளோடது கிடையவே கிடையாது. இந்த முடி நம்மளோடதா? இல்லையே, ஒரு நாள் இல்லை காணா போயிடுமே இந்த முடியலாம். பேசுற பேச்சு எங்கிருந்து எழுது, நம்ம பேசுற பேச்சு எங்கிருந்து எழுது, எங்க போகுது, நம்ம கேட்கக்கூடிய திறன் எப்படி வந்தது, பார்க்கக்கூடிய திறன் எப்படி வந்தது, இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம் அப்படின்னா தெய்வமானது எங்கேயோ இல்லப்பா, உனக்குள்ள அந்தராத்மாவா சைத்தன்ய சொரூபத்துல இருக்கு. அந்த தெய்வத்தை தேடி நீ அங்க இங்க கோயிலுக்கு அலையிற, அந்த தெய்வத்தை உள்ளுக்குள்ளேயே நான் உனக்கு காண்பிக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் சொல்றத கேளுன்னு ஒருத்தர் சொல்றார். அவரு தான் சத்குருநாதர். அப்பேற்பட்ட சத்குருநாதருடைய திவ்யமான மங்களமான வரலாறு, பாபாவுடைய வரலாறு அப்படின்னாலே சாயி சச்சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான நூல் ஒன்று இருக்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். காலம் காலமா 100 வருஷ காலமா நம்ம அதைத்தான் படித்து கொண்டு குருநாதருடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு நம்ம பயணிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில. இப்ப நம்ம சாயி சச்சரிதம் முதல்ல தமிழுக்கு எப்படி வந்தது, அதுக்கு முன்னாடி எப்படிலாம் அந்த நூல் எப்படி மாறி மாறி ஒரு மொழியா வந்தது அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த நூலை யாருப்பா எழுதுனா அப்படின்னா பாபாவுடைய பரமபக்தரான ஹேமாந்த் பந்த் அப்படின்ற ஒரு உயர்ந்ததான அடியவர். அவருக்கு தபோல்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம். பாபா அவருக்கு ஹேமாந்த் பந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய தீட்சா நாமத்தை கொடுத்துதான் பாபா சாயி சச்சரிதத்தை ஹேமாந்த் பந்த் அவர்கள் மூலமா இந்த தேசத்துக்கு தன்னுடைய சரித்திரத்தை தானே தன் பக்தர்களுக்கு கொடுத்திருக்கார். அந்த சாயி சச்சரித்திரம் என்ன மொழியில முதல்ல வந்தது அப்படின்னா மராட்டி பாஷையில தான் அது வந்தது. மகாராஷ்டிரா மொழியில தான் அந்த அழகான பாபாவுடைய சரித்திரமானது வந்தது. அதுக்கப்புறமா மராட்டி மொழியிலேருந்து ஆங்கிலம்
ஆங்கில மொழி எப்படி வந்தது அப்படின்னா, பாபாவுடைய பரமபக்தியாகிய இந்திரா கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான பாபாவுடைய பரமபக்தை, அந்த இந்திரா கேர் அம்மா தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்றாங்க. அப்படி மொழிபெயர்க்கும் பொழுது இன்னொருத்தரும் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார், ஷாட்டா நாகேஷ் வாசுதேவ் குணாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதை மொழிபெயர்த்தார். தெலுங்குல பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை மொழிபெயர்த்தது ஸ்ரீமணி அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மையார் தான் பாபாவுடைய சாயி சத்தை மொழிபெயர்த்தாங்க. கன்னடா மொழியில யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா, ஸ்ரீ சாலிகிராமம் சுப்ராமையா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பாபாவுடைய சச்சரிதத்தை கன்னடா மொழியில மொழிபெயர்த்தார். அடுத்ததா தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கும்பகோணத்தை சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் அதை மொழிபெயர்த்திருக்கார். எங்கன்னா நம்ம திருவாரூர், நம்ம இருக்கிற இடம், இங்கிருந்து பக்கத்துல கூடிய 40 கிலோமீட்டர் தூரத்தில் கூடிய கும்பகோணம். அந்த கும்பகோணத்துல தான் சரியா சாக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல சொக்கலிங்கம் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடியவர் தான் பாபாவுடைய சாயி சச்சரித்தத்தை ரொம்ப எளிமையா எழுதி பாபாவுடைய பக்தர்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நல் எண்ணத்தோட ஷிரடி சனஸ்தான் கூட கொஞ்சம் நிறைய முறை முயற்சி பண்ணி குருவுடைய பரம கருணையினால அதை நமக்காக கொடுத்தார். அவர் கொடுத்த நூல் தான் இது. இதைத்தான் நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த நூலை எழுதினவர் யாரு அப்படின்னு நம்ம மனசுல கேள்வி வந்திருக்கா? பாபாவுடைய சச்சரித்திரம் அப்படின்னா இது எப்படி வெளியில வந்தது அப்படின்றதையாவது யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா அப்படின்னா, யாராவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, பார்ப்போம், அதையும் தெரிஞ்சுப்போம். யோசிக்கணும். இந்த சாயி சச்சரித்திரம் இந்த தமிழ்ல இன்னைக்கு உலகமே படிக்கக்கூடிய ஒரு சாயி சச்சரித்திரம்னா இந்த ரெட் கலர் அட்டை கொண்டது ஷிரடி சனஸ்தானே ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. முதல்ல இது 56 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்ப 124 ரூபாய்க்கு ஷிரடி சனஸ்தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நூலை. இந்த சாயி சச்சரிதத்தை தான் நம்ம விடாம படிச்சுக்கிட்டே இருக்கோம். என்ன பண்றோம்? படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். படிக்கிறதுனால என்னப்பா கிடைச்சிது அப்படின்னா, என்ன கிடைச்சிது அப்படின்றத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பாபான்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான தெய்வம் அது சரியா ஒரு 60, 70, 80 வருட காலங்கள் ஷிரடின்ற மகா புண்ணிய கஷேத்திரத்துல நடமாடுச்சு. அது நடமாடினதுக்கு அப்புறமா அது இப்பவும் நடமாடிக்கிட்டு இருக்கு சூக்ஷ்ம ஸ்வரூபத்துல. அந்த சுவாமி இன்னும் என்ன ரூபமா இருக்கார் அப்படின்னா, இப்ப அடியன் காட்டினா அந்த நூல் வடிவத்துல சுவாமி இருக்கார். புராணமாகட்டும், இதிகாசங்களாகட்டும், வால்மீகி ராமாயணமா இருக்கட்டும், பாகவதமா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், இன்னும் எந்தெந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட எவ்வளவு உயர்ந்ததான உபநிஷத்துகளா இருக்கட்டும், வேதங்களா இருக்கட்டும், ரிக், யஜுர், சாம, அதர்வன போன்ற உயர்ந்ததான நூல்களா இருக்கட்டும், அது அத்தனையுமே பகவானுடைய ரூபங்களே. பகவான் இந்த நூல்கள் வடிவத்துல பகவான் எழுந்தருளி இருக்கார். பாகவதம் வேற, பாகவதத்தினுடைய நாயகனாகிய கண்ணன் வேறு கிடையவே கிடையாது. ராமாயணம் வேற, ராமாயணத்தினுடைய நாயகனாகிய ராமபெருமான் வேற கிடையவே கிடையாது. அதை போல சாயிநாதர் வேற, சாயிநாதருடைய விஷயங்கள் பொருந்திய இந்த சாயி சச்சரித்திரம் வேறு கிடையவே கிடையாது. நிறைய வீடுகளுக்கு அடியேன் போயிருக்கேன். சாயி சச்சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இருக்கு இல்லையா, அது பூஜை ரூம்ல ஏதோ ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. சில பேர் சூட் கேஸ்ல வச்சிருப்பாங்க, சில பேர் வேற எங்கேயோ போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தேன். ஒண்ணு. ரெண்டாவது, பாபாவுக்கு விதவிதமா அலங்காரம் இருக்கும். புதுசா வஸ்திரத்தெல்லாம் உடுத்தி அவருக்கு ரொம்ப பிரியமா நைவேத்தியெல்லாம் பண்ணி பக்காவா வச்சிருப்பாங்க பாபாவை. ஆனா அந்த பாபாவினுடைய ரூபமே யான இந்த சாயி சச்சரிதத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? அதுக்கும் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தி, அதாவது ஒன்றும் இல்லை, இது இருக்கு இல்லையா, இந்த சாயி சச்சரிதத்துக்கு மேல அழகான ஒரு பட்டு வஸ்திரத்தை அழகா மூடி குருநாதருடைய சரணத்திலேயே வச்சிருக்கணும் இந்த புனிதமான நூலை. இந்த நூலை நம்ம என்ன பண்றோம்? சூட்கேஸ்ல வைக்கிறது, கீழே தரையில போடுறது, ஏதோ நிறைய புத்தக புக்ஸோ மாதிரி நிறைய
குமுதா அது இது அந்த புத்தகத்தோட இந்த புத்தகத்தையும் சேர்த்து வைக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம சாயி சச்சரிதத்தை நம்ம வீடுகளில் நம்ம வச்சிருக்கோம். பாபா வேற, பாபாவுடைய சாயி சச்சரித்திரம் வேற இல்லைன்னு அடின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ பாபாவுக்கு விதவிதமா வஸ்திரத்தை உடுத்தலாம். ஆனா பாபாவுடைய ரூபமாகிய இந்த சாயி சச்சரிதத்துக்கு ஒரு அழகான ஒரு வஸ்திரம் ஒண்ணு இல்ல, சாதாரண ஒரு பட்டு வஸ்திரத்தை அது மேல போத்தி குருநாதருடைய சரணத்துல வச்சாலே போதுமானது. அதுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும் தானே. நூலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பாபா பூர்ணமா அதுல வாழ்றார். ஏன்னா பாபாவை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை தான் கத்துக்கிட்டோம், நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று முடிஞ்சிட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதை எப்படி படிக்கிறோம் அப்படின்றதுக்கான கேள்வி. அதை நமக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு படிக்கிறோம். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கே முடியல, படித்தா தூக்கமாக வருது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய அடியார்கள் சொல்கிறாங்க. இந்த சாயி சச்சரிதத்தை நம்ம ரொம்ப ஆழமான ஹிருதயத்தோடு படிக்கணும். நிறைய பேர் 7 நாள்ல படிச்ச பாபா நம்ம நினைச்சது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாராமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராயணம் பண்றாங்க. நல்லதுதான், அதை நான் வரவேற்கிறேன். ஆனாலும் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் 7 நாள் படிச்சுக்கிட்டே போனா அருள் கிடைக்கும், பாபாவுடைய பூர்ணமான அருள் கிடைக்கும். ஆனா பாபா கிடைக்கவே மாட்டார். நமக்கு பாபாவுடைய அருள் வேணுமா இல்ல பாபா வேணுமா அப்படின்னா, பாபா வேணும் அப்படின்றத யோசிங்க. பாபா தான் வேணும்ன்றதை எல்லாரும் யோசிங்க. பாபாவுடைய அருள் வேணும், அது வேற டிபார்ட்மெண்ட், அது என்னைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா பாபா வேணுமே. என்னப்பா சொல்ற, பாபாவுடைய அருள் வேற பாபா வேறன்றியா? ஆமா, பூர்ணமா அதுதான் உண்டு. பாபாவுடைய அருள் எப்படின்னா, நம்ம வேண்டது எல்லாத்தையும் அது கொடுக்குதே. 7 நாள் உட்கார்ந்து பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை விடாம மூச்சு விடாம அவருக்கு முன்னாடியோ இல்ல செவுத்துல சாஞ்சிக்கிட்டோ இல்ல காலை நீட்டி போட்டுக்கிட்டோ உட்கார்ந்து படிக்கிறோம். முடிஞ்ச அளவு அப்படி படிக்கிறச்ச நம்மளோட எண்ணங்களை குருநாதர் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆஹா, பாபா நிறைவேற்றி கொடுத்துட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத அந்த விஷயமே இல்லாம போயிடுது. நம்மளுடைய எண்ணம் நிறைவேறதுக்கு தான் இந்த புத்தகத்துடைய வடிவத்துல பாபா நம்ம கிட்ட வந்தாரா அப்படின்னா இல்லையே. பாபா அதுக்காக நம்ம கிட்ட வரவே இல்லை. பாபா நமக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம வெறும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் வாங்கிட்டு போயிடுறோம். அவர் தங்கம் வெள்ளி வைடூரியம் கொடுக்க ஆசைப்படுறாரு பாபா. ஆனா நம்ம வெறும் வாழைக்காய் முருங்கைக்காய் மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே நவுந்துடுறோம் நம்ம வாழ்க்கையை விட்டு. புரியுதுங்களா? சாயி சச்சரித்திரம் அப்படின்ற நூல் வடிவமா பாபா ஏன் நம்ம கிட்ட வரார்? பாதி பேருக்கு இந்த சாயி சச்சரித்திரம் இருக்குன்னு கூட தெரியாது. இந்த சச்சரிதத்தை இன்னும் வாங்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு தூங்குது. அந்த புத்தகம் எங்கேயோ ஒரு இடத்துல தூங்குது. பாபா கிட்டல்ல, ஏதோ ஒரு அலமாரியிலையோ ஏதோ ஒரு சூட்கேஸ்லயோ எங்கேயோ தூங்குது பாபாவுடைய சாயி சச்சரித்திரம். அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், நம்ம பாபாவை எந்த அளவு அழகுபடுத்தி பாதுகாக்கிறோமோ அதை போலவே பாபாவுடைய சாயி சச்சரிதத்தையும் ஒரு அழகான வஸ்திரத்தை உடுத்தி பாதுகாக்கணும் அப்படின்ற சிந்தனை நமக்கு எல்லாருக்கும் வரணும். சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, இதை எப்படிப்பா நாங்க படிக்கிறது அப்படின்னா, ஆத்மார்த்தமான ஹிருதயத்தோட உட்கார்ந்து படிக்கலாம். வயசானவங்க நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா, சாயி இந்த மாதிரி எனக்கு கை கால்லாம் வலிக்குது, உட்கார்ந்து எங்களால படிக்க முடியல, நான் காலை நீட்டி போட்டாதான் எனக்கு வசதியா இருக்கும், நான் என்ன சாயி பண்றது? காலை நீட்டிக்கிட்டு படுங்க, ஏன் படுத்துக்கிட்டு படிங்க, எப்படி வேணாலும் படிக்கலாம், தப்பே கிடையாது. முடிஞ்சவங்க பாபாக்கு முன்னாடி ஸ்ரத்தையோட 2 ஊதுபத்தி ஏத்தி, குருநாதா உன்னுடைய சரித்திரத்தை படிக்கிறதுக்கான பாக்கியத்தை நீ கொடுத்திருக்க, உன் கிருபையினால இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள புகுந்து அதை என் வாழ்க்கையில செயல்படுத்தி உன்னுடைய பேரானந்த சுரூபத்தை காண்றதுக்கான பாக்கியத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி படிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்பா குருநாதா, என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், அதனால இந்த சாயி சச்சரித்தத்தை படிக்கிறேன், அதுக்கு கிருபை பண்ணுப்பா. அதுக்கும் கிருபை பண்ணுவார் பாபா. உன்னை நான் தரிசனம் பண்ணியே ஆகணும், ஆகையினால உன்னை தரிசனம் பண்ற வரைக்கும் நான் விடாம இந்த சாயி சச்சரிதத்தை உன் கிருபையால படிக்கிறேன். நான் படிக்கிறேன்ற எண்ணம் வரவே கூடாது. உன் கிருபையினால படிக்கிறேன்ப்பா, எனக்கு அருளாசி வழங்குப்பா அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணி படிக்கலாம். சாயி சச்சரிதத்துல பாபா எண்ணற்ற விசேஷங்களை நிறைய புகுத்தி இருக்கார். அதுல
குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 3வது அத்தியாயத்துல பாபா ரொம்ப அத்தியந்தமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். அதாவது ஒருவன் என்னுடைய நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாயில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? பாபாவுடைய நாமத்தை சொல்றது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருடைய நாமத்தை நம்ம எந்த அளவுக்கு விடாம சொல்லணும் அப்படின்னா, நம்ம உசுர் இருக்கிற வரைக்கும் சொல்லணும். சாய்ராம், நான் ஒரு டெய்லி 1008 நாமா பாபாவோடது சொல்றேன். 1008 நாமா சொல்றதெல்லாம் விஷயமா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அதுல 1008 நீ கணக்கு வைக்கிற பத்தியா, தோத்துட்டேன்னு அர்த்தம். கணக்கு வச்சு சாய்நாதருடைய கணக்கு வச்சு பிறப்ப கொடுத்தாரா தெய்வம்? குருநாதர் கணக்கு வச்சு உனக்கு கிருப பண்றாரா? இல்லையே. கணக்கு வழக்கு இல்லாமலேயே கிருப பண்றாரு. கணக்கு வழக்கு இல்லாமலேயே உனக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறாரு. கணக்கு வழக்கு இல்லாமலேயே உனக்கு இந்த மனுஷ பிறவியை பார்த்து தெய்வமும் குருநாதனும் கொடுத்துருக்கு. கணக்கு வழக்கு இல்லாம தெய்வம் பார்த்து குருநாதர் உன் வாழ்க்கையில ஈடுபட்டிருக்காரு. குருநாதர் முன்னாடி நீ இருக்கிய, குருநாதர் நீ தரிசனம் பண்றீங்க. இதெல்லாம் கணக்கு வழக்கு வச்சுக்கிட்டா தெய்வம் கொடுக்குது, குருநாதர் கொடுக்குறா? இல்லையே. அப்ப கணக்கு வழக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு நாளைக்கு 2000 நாமா சாய் நாமா சொல்றேன், நோட் பண்ணி வச்சிருக்கேன். நோட் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்? சாகுற வரைக்கும் குருநாதருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கணக்கு அவர் வச்சுக்கிட்டு போட்டோம், கணக்கெல்லாம் பாபா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் வச்சுக்கணும் சொல்லணும். சமர்த்த ராமதாசர் சொல்லக்கூடிய உயர்ந்த மகாத்மா, எவன் ஒருத்தன் 13 கோடி ராமநாமம் ஜபம் பண்றானோ இடைவிடாம, அவனுக்கு ராமபெருமானுடைய தரிசனம் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப அதுக்கு சொல்லிட்டு ராமன் கிட்ட சமர்த்த ராமதாசர் வரமும் வாங்குறார். என்ன வரம் அப்படின்னா, ராமா, உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அடியார்கள் உன்னுடைய நாமத்தை சொல்லும் பொழுது எண்ணிக்கை அப்படியே விட்டுடுவாங்க. நீ என்ன பண்ற? நீ சும்மா தானே இருக்க. ராமா, நீ எண்ணிக்கையை வச்சுக்கோ, பக்தர்களை சொல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டாராம். அப்ப 13 கோடி நாமாவ ஒரு அடியவர் சொல்றார். அந்த எண்ணிக்கைய ராமர் கணக்கு வச்சுக்கிறார். எப்ப சரியா அந்த பக்தன் 13 கோடி நாமாவை சொல்லி முடிக்கிறானோ அப்பவே ராமனுடைய தரிசனம் கிடைச்சிருது. அந்த மாதிரி கணக்க குருநாதர் பார்த்து பாரியா. நமக்கு அந்த கணக்கே வேண்டாம், கணக்கு வழக்கே வேண்டாம். எப்பொழுதும் குருநாதருக்காகவும் குருநாதருடைய சேவைக்காகவும் குருநாதர்கிட்டயே தன்னை அர்ப்பணிக்கிறதுக்காகவும் இந்த பிறவியை நம்ம அப்படியே பூர்ணமா அர்ப்பணிச்சிடும். அப்படி அர்ப்பணிக்கிறதுக்கு தான் குருநாதர் இந்த சாயி சச்சரிதத்துடைய சொரூபமா வந்திருக்காரே தவிர, நம்மளுடைய இந்த லௌகிக ஆசைகள் நிறைவேற்றுறதுன்றதும் கிருபதான். ஆனா இந்த லௌகிக ஆசை நிறைவேற்றுறதுக்கு மட்டுமா இந்த நூல் பயன்படுது? மோட்சத்தையே கொடுத்துருமப்பா இந்த சாயி சச்சரித்திரம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் கொஞ்சம் ஆழமா சிந்தனை பண்ணி அதை கொஞ்சம் உணர்ந்து படிச்சா மோட்சத்தையே கொடுத்துரும் அப்படின்றாரு ஹேமாந்த் பந்த் அவர்கள். பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை அப்படி ஒரு ஆத்மார்த்தமான முறையில படிக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் படிக்கிறோம், அதுல ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து நம்ம வாழ்க்கையில ஈடுபடுத்துருவோமா? பாபா சொல்றார், யாருடைய மனசையும் காயப்படுத்தாத. வீடு தேடி யாராவது வந்தாங்கன்னா தண்ணி கொடு, பசியோட வந்தாங்கன்னா சாப்பாடு போடு, துணி கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோட வந்தாங்கன்னா உன்னுடைய வீட்டு வஸ்திரம் அலமாரி ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கிய அந்த மாதிரி வஸ்திரங்களை எடுத்துட்டு வந்து நீ கொடு அப்படின்ற மாதிரி எல்லாம் பாபா சொல்லியிருக்கா. சாதாரணமான உபதேசம் அதெல்லாம் உபனிஷத்துகள்லையும் வேதங்கள்லையும் இருக்கு இந்த உபதேசம். அதை அப்படியே சுருக்கி நம்மள மாதிரி பாமர மக்களுக்கு புரியும்படியா அந்த தேவாதி தேவனாகிய சத்குருநாதர் எளிமையான முறையில சொல்லி கொடுத்திருக்கார். புரியுதுங்களா சாய்? ஆகையினால வாஸ்தவத்துல குருநாதருடைய ஒவ்வொரு உபதேசங்களையும் நம்ம வாழ்க்கையா எடுத்துக்கணும். உபதேசங்களையே நம்ம வாழ்க்கையா என்னைக்கு மாத்துறோமோ அப்பதான் சாயி சச்சரிதம் படிச்சதுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த சாயி சச்சரிதம் படிச்சா உலக விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும், கன்ஃபார்மா கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த உலக விஷயங்களையும் எதிர்பார்ப்பே இல்லாம உட்கார்ந்து இது என்ன படிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்ற பாவத்துல அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு அவருடைய லீலைகளையே மனதில் எண்ணிக்கொண்டு சிந்தனை பண்ணி அதை படித்து கொண்டே இருந்தா நம்மளுடைய சிந்தனை, புத்தி, செயல்பாடு எல்லாமே குருநாதர்கிட்ட அப்படியே அர்ப்பணமாயிடும். குருநாதர்கிட்ட அப்படியே அர்ப்பணமாயிடும். பாபா எளிமையானான் சொல்லித்தரார்.
கண்ணை மூடி நீ தியானம் பண்ணாத, உனக்கு அதெல்லாம் வரவே வராது அப்படின்ற. கண்ணை மூடி நீ தியானம் பண்ணாதயா, உனக்கு அதெல்லாம் வராது. இந்த கலியில நம்மலாம் கண்ணை மூடினா கண்டதும் வருது, நம்ம பண்ணதெல்லாம் வருது. கண்ணை மூடி நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை மூடினா கண்டதும் வருது தானே. அதுக்கு பாபா கருணாமயன் கருணை கொண்டு அவரே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சுவாமி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நீ என்ன பாரு, நல்லா கண்ணை திறந்து பாரு, தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டே இரு, தியானம் அப்படின்ட்டார். முடிஞ்சுது, சிம்பிள். ரொம்ப எளிமையான மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறார் நம்ம பாபா. எதன் மூலமா? சாயி சச்சரிதத்தின் மூலமா சொல்லி கொடுக்குறார். ஆனா அதை எதையாவது ஒரு நாள் நம்ம கடைபிடிக்கிறோமா? எனக்கு விதவிதமா தியானம் பண்ணா என்னால முடியல, கண்ணம் பண்ண என்ன பார்த்து ஒரு அடியவர் முந்தா நேத்து ஒருத்தர் கேட்டார், சாமி இந்த தியானம்ன்றாங்க, சாய்பாபாவை நான் உட்காந்து தியானம் பண்ணவே முடியல, அவரை எப்படி நான் தியானம் பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நாடியன் சொன்னேன், கண்ணை மூடி தியானம்லாம் பண்ண வேண்டாங்க, நமக்கு அதெல்லாம் வரவே வராதுங்க, நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு தகுதியே கிடையாது, அதுக்கு துப்பு கூட கிடையாது நமக்கெல்லாம். அதுக்கு பாபா எளிமையா சொல்லியிருக்கார், நீ என்ன பாரு, நான் உன்னை பார்க்கிறேன், முடிஞ்சது கதை. பாபா அவருடைய குருநாதர், பாபா அவருடைய குருநாதரையே பார்த்தார், குருநாதரை தியானம் பண்ணல. அந்த பார்க்கறதே தியானமா போயிட்டு கண்ணை மூடி குருநாதரையே பார்த்துக்கிட்டு இருந்தா சேவை யாரு பண்றது? புரியுதுங்களா? பாபா அவருடைய குருநாதரை வச்ச கண்ணு வாங்காம பார்த்தாராம். நம்ம வச்ச கண்ணு வாங்காம பார்க்கிறோம், மறந்து போயிடுது, கண்டதெல்லாம் வந்துடுது மனசுல, கண்டதெல்லாம் வரும்படி நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கு. அந்த வாழ்க்கையை மாத்திரத்துக்கு தான் குருநாதர் இந்த சாயி சச்சரிதத்தின் வடிவில் வந்திருக்கார். அப்பேற்பட்ட சுவாமி நம்மளுடைய பாபா. சாயி சச்சரித்திரம் அப்படின்றது ரொம்ப உயர்ந்தது. அதனுடைய மகத்துவத்தை இன்னும் யாரும் புரிஞ்சுக்கல. சாயி சச்சரிதம் தான் என்னுடைய வாழ்க்கையை மாத்தினுச்சு. என்னுடைய வாழ்க்கையை மாத்தினதே சாயி சச்சரிதம் சொல்லக்கூடிய உயர்ந்ததான பொக்கிஷம் நிரம்பிய நூல். அது நூல் இல்ல, பாபாவே அந்த ரூபத்துல தன்னுடைய அடியார்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்கள், ரணங்கள், மனக்கவலை, பிறவியினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அறுத்தறிஞ்சு மனசுக்கு நிம்மதி, சாந்தி, ஆனந்தம் சொல்லக்கூடிய உயர்ந்த விஷயங்கள்ல பாபா சாயி சச்சரிதத்தின் மூலமா அற்புதமா கொடுக்கிறார். ஆனா பெறதுக்கான ஒரு முயற்சியும் அதை பெறணும்னு நினைக்கக்கூடிய எண்ணமும் நம்ம கிட்ட உத்வேகமா இன்னும் வரல. பல பேரு பல குரூப்ல வேற இருக்கீங்க. நிறைய பேர் குரூப்பா பண்றோம். வியாழக்கிழமையான 2 அத்தியாயம் படிக்கிறோம். 2 அத்தியாயம் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றோம்? அடுத்த வேலைக்கு போயிடுறோம், படிக்கிறோம், அவ்வளவுதான். சாயி சச்சரிதத்தை நம்ம படிக்கிறோம். அது வாழ்க்கையில செயல்படுத்துறோமா? அவருடைய உபதேசங்களை செயல்படுத்துறோமா? அவரை பச்சை கண்ணு வாங்காம பாபா பார்க்கிறோமா? தியானிக்கிறோமா? அவருடைய விஷயங்களை நமக்கு தெரிந்த அடியார்களுக்கெல்லாம் சொல்றோமா? அவரை பத்தி நினைக்கிறோமா? அவரை பத்தி பேசுறோமா? பாபாவே சச்சரிதத்துல அடிக்கடி சொல்றார். என்ன சொல்றார்? என்னை எவன் நினைக்கிறானோ அவனை சுத்தி நான் இருப்பேன். என்னுடைய கதைகளை எவன் பாடல்கள் மூலமா பாடுறானோ அவனை சுத்தி எல்லா ரூபமும் நான் இருப்பேன்றார் பாபா. அப்ப அவரை பத்திர நினைவுகளை நம்ம சுமந்திருக்கணும். நமக்கு தெய்வத்துடைய நினைவும் வரமாட்டேங்குது, குருநாதருடைய நினைவும் வரமாட்டேங்குது. நம்முடைய நினைவெல்லாம் உலக விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு நல்லா சிக்கிட்டோம். அப்படி சிக்குன்னு நம்ம மேல கருணை கொண்டு நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் பாபா இந்த சாயி சச்சரிதத்தின் மூலமா வடிவெடுத்து வந்துட்டார் நம்ம வீட்டுக்குள்ள. அப்பேற்பட்டவருக்கு நம்ம ஒரு வஸ்திரம் சாத்தி பாபாவோட பாத்துல வைக்கிறது இல்லை, அப்படியே ஒரு புத்தகமா நினைக்கிறோம், ஒரு சாதாரண நூலா நம்ம பாவிக்கிறோம். அப்படி யாரும் தயை பண்ணி பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை நினைச்சிடாதீங்க. அது உயர்ந்ததான மோட்சகதியை கொடுக்கக்கூடிய உன்னதமான நூல். புரியுதுங்களா? உன்னதமான நூல். அதை பிரேமையோட படிக்கணும், ஒரு பாவத்தோட படிக்கணும். குருநாதா, அந்த புத்தகத்தை சாயி சச்சரிதத்தை இப்படி கையில எடுத்து வச்சுக்கிட்டு, பாபா உன்னுடைய கிருபை, இந்த நூல் வடிவத்துல நீ இருக்கப்பா, இந்த கையில நான் ஏந்தி நிக்கிறது கூட உன்னுடைய கருணையப்பா அப்படின்னு சொல்லி கல்ல அப்படி ஒத்தி வைத்து கொண்டு அழகான பிரேமையோட உட்கார்ந்து அதை படிக்கணும். பல பேரு பாபா எனக்கு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்து பிரிச்சுலாம் வேற பார்ப்பாங்க. பாபா அன்னைக்கு சொல்றதா என் வாழ்க்கையை சொல்லுவாங்க அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் டெய்லி ஒரு அத்தியாயம் படிக்கணும். டெய்லி முடிஞ்ச அளவு ஒரு அத்தியாயமாவது படிக்கணும்.
படிச்சத மனசுல நிறுத்தணும், நிறுத்தினத வாழ்க்கையில செயல்பாடா கொண்டு வரணும். பாபாவே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். மோட்சகதி அடையிறதுக்கான வழி என்ன, என்னை எப்படி வணங்கணும், எனக்கு எதுவுமே தேவையில்லை, உண்மையான அன்பு மட்டும்தான் தேவை. பாபாவை சார்ந்த ஒவ்வொரு அடியார்களும் எப்படியெல்லாம் பாபா கிட்ட அன்பு கொண்டு அவருடைய கிருபையை பெற்றாங்கிறதுக்கான ஏகபோகமான விஷயங்கள் எல்லாமே பாபாவுடைய இந்த சாயி சச்சரிதத்துல கொட்டி கிடக்குது. நம்ம நூல் பாபா சம்பந்தமா நிறைய நூல்களை வாங்கி வச்சிருக்கோம், படிக்கிறோமானா இல்லை. அது என்னைக்கு பாபா அந்த கருணையை காட்டுறதுன்னு தெரியல நமக்கெல்லாம். புரியுதுங்களா? அதனால படிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை படிக்கணும். எதை படிக்காதீங்க அப்படின்னா, அவகதையா படிக்க வேண்டாம். இந்த சிவகதை அவகதைன்னு ஒண்ணு இருக்கு. அவகதைன்னா என்ன அப்படின்னா, படிக்கிறதும் பார்க்கறதும். அவகதை என்னன்னா, நம்ம மனசுக்கு நிம்மதி தராத எந்த ஒரு விஷயமுமே படிக்க வேண்டாம். ஒரு நாடகமா இருக்கட்டும், ஒரு சீரியலா இருக்கட்டும், ஒரு சினிமாவா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு என்ன நன்மை, மனசுக்கு சாந்தி கொடுக்குதா? இதெல்லாம் இல்லவே இல்லையே. ஆனா பாபாவை பார்க்கறது சாந்தியை தருது. பாபாவுக்கு விதவிதமா பூஜை பண்றது மனசு சாந்தியை கொடுக்குது. பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை சொல்லும் பொழுது சாந்தி கொடுக்குது. பாபாவுடைய அபிஷேக தீர்த்தத்தை அப்படி பருகும் போது மனசுக்கு சாந்தி கொடுக்குது. பாபாவுடைய விபூதியை நெற்றில இடும் பொழுது மனசுக்கு சாந்தி கொடுக்குது. பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை பார்த்தாலே மனசுக்கு சாந்தி கிடைச்சிருதே. அப்ப மனசுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடிய உயர்ந்ததான வைபவம் நிறைந்த நூல் இந்த நூல் சாயி சச்சரித்திரம். அதை ஒரு பாவத்தோட, ஒரு பவ்யமான பணிவோட சாயி சச்சரிதத்தை வாரத்துல ஒரு நாள் படிக்கிறதுலாம் இல்லாம டெய்லி உட்கார்ந்து ஒரு அத்தியாயமாவது படிச்சதுல என்ன விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுது, என்ன விஷயங்கள் புரியல. ஒரு விஷயம் புரியலையா, பாபா எனக்கு இந்த அத்தியாயத்துல இந்த இது எனக்கு புரியவே இல்லை பாபா, இன்னைக்கு எப்படியாவது நீ புரியவை பாபான்னு சொன்னா போதும், அவருக்கு நல்லா காது கேட்கும். நம்மளை தாண்டி நல்லா காது கேட்கும். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் தூரம் தான் காது, அதுக்கப்புறம் தூரத்துல கூப்பிட்டா அப்படி பார்ப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சுது. அதுவே சுவாமிக்கு எங்க பார்த்தாலும் காது இருக்கு, நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். புரியுதுங்களா? ஆகையினால டெய்லி ஒரு அத்தியாயம் படிச்சு அந்த அத்தியாயத்துல டவுட் வந்தா பாபாட்டே கேளுங்க. பாபா கிட்டே நீங்க கேளுங்க, பாபா எனக்கு இந்த மாதிரி சாயி சச்சரிதம் எனக்கு இதுல இந்த அத்தியாயத்துல இது புரியல, எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க பாபா. அப்படின்னா யார் மூலமாவோ எதன் மூலமாவோ, ஒரு யூடியூப் சேனல் மூலமாவோ இல்ல ஒரு வாட்ஸ்அப் மூலமாவோ ஏதோ ஒரு மூலமா உங்களுக்கு அந்த பதில் சேரும். ஏன்னா இப்போதைக்கு உள்ள விஷயம் இதுதான். நம்மளுடைய கேள்வி மனசுல வரணும். கேள்வி வந்தா பாபா பதில் கொடுப்பார். நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கேள்வி இயலாது, ஒரு பதிலும் வராது பாபாட்டேந்து. புரியுதுங்களா? படிச்சா புரியணும், புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்க்கையில செயல்படுத்தணும்ன்ற சிந்தனையோட படிச்சா நமக்கு அவ்வளோ கிருப்பை கிடைக்கும். பாபாவுடைய சாயி சச்சரித்திரம் இது நூல் அல்ல, பாபாவே. சரிங்களா? அதனால சாயி சச்சரிதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப மேற்கொண்டு பாபாவுடைய இந்த சாயி சச்சரித்திரம் பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முழுமையான நூலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான நூலே அல்ல அப்படின்றத அடியன் தீர்க்கமா சொல்லுவேன். ஏன்னா இதுல சில விஷயங்கள் தான் இருக்கு, ஆனா பல விஷயங்கள் பல நூல்கள்ல சுவாமி கொடுத்திருக்கார். இது சாயி சச்சரித்திரம், பாபாவுடைய பரம கருணையினால வெளிவந்த சாயி சச்சரித்திரம். இது மூலமா கடைத்தேறின அத்தனை அடியார்கள் எவ்வளவோ கோடிக்கணக்கான அடியார்கள். ஆனா பாபாவை பத்தி முழுமையான விஷயங்களை இதுல தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நிறைய நூல்கள் இருக்காப்பா அப்படின்னா நிறைய நூல்கள் இருக்கே, அதையும் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இந்த நூல் சாய்பாபாவின், இது என்ன நூல்னா சாய்பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள். இதை யார் எழுதுனான்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பாபாவை முதலா காண்பித்து கொடுத்த குருவாகிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி எழுதியிருக்கார். எதை பத்தி எழுதியிருக்காருன்னா, பாபாவுடைய பக்தர்கள், பாபா சமாதியானதுக்கு அப்புறம் பாபாவோட பக்தர்கள் சில பேர் உயிரோட இருந்திருக்காங்க, அவர்கள்ட்ட நேரடியா போய் அந்த அனுபவத்தை, பக்தர்களின் அனுபவங்கள் சொல்லக்கூடிய நூலை அவர் எழுதியிருக்கார். இது ஒரு நூல். அடுத்ததா ஷிரடியில ஷிரடி டைரி கப்பர்டே அவர்கள் பாபா வாழ்ற காலத்துல நிறைய விஷயங்களை அவர் தொகுத்து எழுதியிருக்கார். அன்னைக்கு பாபா என்ன பண்ணார், பாபா எங்க போனார், எங்க வந்தார், ஏ டி செட் அப்படியே இதுல கொடுத்திருக்கார்.
அடுத்து அதே பூஜ்ய நரசிம்ம சுவாமிகள் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்லையும் பாபாவோட பக்தர்களுடைய அனுபவங்களை கொட்டி கொடுத்திருக்கார். அடுத்ததா அதே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் லைஃப் ஆஃப் சாய்பாபா, ஷிரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி பெரிய புக்குங்க, 1500 பக்கம் இருக்கும். இந்த நூல் 4 பாகத்தையும் ஒன்னா சேர்த்து கோத்து கொடுத்துருக்காங்க. இந்த நூல்லாம் இப்ப நான் காட்டின நூலெல்லாம் தமிழ்நாட்டில் மயிலாப்பூர் ஷிரடி சாய்பாபா ஆலயத்துல கிடைக்கும். இந்த நூல்ல மயிலாப்பூர் பாபா கோவிலுக்கு நீங்க எப்பயாவது போனீங்கனாலோ இல்ல உங்க உறவுகாரங்க அங்க எங்கேயாவது இருந்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு நீங்க வாங்கி பெற்றுக்கலாம். அடுத்ததா அடியேன் எழுதின பாபாவுடைய பரம பக்தை ஸ்ரீ சாயிநாத சமஸ்தானத்தின் அதிதேவதை ராதா கிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான அன்னையினுடைய சச்சரித்திரம், இது அடியன் எழுதின நூல். இதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய மராட்டிலேருந்து தொகுத்து ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு இது எல்லாத்தையும் மாற்றி தமிழ்ல லக்ஷ்மி ரமணன் அம்மா பெங்களூரை சார்ந்த லக்ஷ்மி ரமணன் அம்மா மூலமா 4 பெண்மணிகள் சேர்ந்து இந்த நூலை எழுதியிருக்காங்க. இந்த நூல் 1132 பக்கங்கள் கொண்ட சாயி சச்சரித்திரம். இந்த நூல் இப்ப அவைலபிள் இல்லை அப்படின்றதையும் உங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த நூல் வரது பாபாவோட கையில தான் இருக்குங்கிறதையும் தெளிவா இந்த நேரத்துல எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஆகையினால இந்த சாயி சச்சரித்திரம் மட்டும்தான் பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிற நூலா இருக்குன்னா இல்ல, நிறைய நூல்கள் இருக்கு. டாக்டர் வின்னி சுட்லரின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான அம்மா பாபாவை பத்தி புக்கா எழுதி வச்சிருக்காங்க. அதுல ருணானுபந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு மட்டும்தான் அவைலபிள்ல இருக்கு. மீதி எல்லா புக்கும் குருவுடைய கிருபை இருந்தா தமிழாக்கம் செய்யப்பட்டு வெளியில வரலாம். சரிங்களா? ஆகையினால பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு நூல் தானா? இல்ல, நிறைய நூல்கள் இருக்கு. நம்ம தேடணும், நிறைய பேர்ட்ட கேட்கணும், கேட்டாதான் கிடைக்கும். ஆகையினால பாபாவை பத்தின விஷயங்களை எல்லாரும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள். அதே மாதிரி பாபாவை பத்தி தவறான விஷயங்களும் நிறைய உள்ள வரும். யூடியூப் மூலமாவோ வாட்ஸ்அப் மூலமாவோ வரும். சில விஷயங்களை நம்பத்தகாத விஷயங்களாகவும் இருக்கும். ஆனா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம் குருநாதருடைய ஒவ்வொரு காரியங்களுமே நம்மளுடைய மனசுக்கு சாந்தியை கொடுக்க செய்யும். அதுவே ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம மனசுக்கு சாந்தி கொடுக்கல, ஏதோ ஒரு உறுத்துற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு பொய்யான தகவல் அப்படின்றத நீங்க தெளிவா உணர்ந்து கொள்ளலாம். குருநாதரே இது பொய், இதை நம்பாத அப்படின்னு சொல்லி அந்தர்யாமைய சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அழகா எடுத்து சொல்வார். ஆகையினால பாபாவை பத்தின பூர்ணமான விஷயங்கள் அடங்கியது இவ்வளோ புக்கு இருக்கு. யார்கிட்டையாவது இருக்க அந்த மாதிரி புக்கு தேடுதல் இருக்கணும். இப்போ எனக்கு தேடுதல் இருந்ததுனால எனக்கு இவ்வளோ புக்கு கிடைச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி தேடுதல் இருந்திருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் தானே. அப்ப தேடுங்க. பாபாவுடைய விஷயங்கள் இன்னும் கொட்டி கிடக்குது. எவ்வளவோ விஷயங்கள் இன்னும் நமக்கெல்லாம் தெரிய போகுது குரு கிருப்பையினால. அப்படியே நிறைய விஷயங்கள் சொல்றேன் அப்படின்னா இவ்வளவு நூல்கள்ல இருந்து தான் தொகுத்து 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 உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் குரு கிருப்பையினால. ஆகையினால பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை உணர்றது ரொம்ப ஈஸி இல்லை, அதை வாழ்க்கையில செயல்படுத்தி நம்ம பார்க்கணும். அதற்குத்தான் பாபா இந்த ரூபமா வந்திருக்கார். இது வெறும் புக்கா நினைச்சுடாதீங்க, சாயி சச்சரித்திரம் புக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாபாவே இந்த சாயி சச்சரித்திர ரூபத்துல பாபா இருக்கார். பாபா நம்ம கூட பேசுவார். பாபா நம்ம கூட அந்தராத்மாவா நம்ம கூட சேர்ந்து உறவாடுவார். நம்மளுடைய மரண தருவாயில கூட நம்ம கூடவே நின்று கொண்டு நம்மளுடைய ஜீவன் அழகா எடுத்து அவருடைய திருவடியோடு அழகா இணைச்சிப்பார். உண்மையான பக்தி இருந்தா அது சர்வ நிச்சயமா சர்வசத்தியமா அந்த பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிட்டும். ஆகையினால இந்த மாதிரி பாபாவுடைய விஷயங்கள் கொண்ட விஷயங்கள் ஏகப்பட்டது உள்ளது. சாயி சச்சரித்திரம் அப்படின்ற ஒரு உயர்ந்த வைபவமான நூலை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். ஒரு குரானுக்கு எவ்வளவு மதிப்புண்டோ, ஒரு பைபிளுக்கு எவ்வளவு மதிப்பு உண்டோ, ஒரு பகவத்கீதைக்கு எவ்வளவு உயர்ந்ததான மதிப்பு உண்டோ, அதற்கு சமமான மதிப்பை நம்ம பாபாவுடைய சாயி சச்சரித்திரத்துக்கு கொடுக்கணும். நம்ம இங்கிருந்து எங்கேயாவது வெளியூர் பயணம் பண்ணாலோ இல்லை எங்க சிறிடிதான் போனாலோ சும்மா இருக்கக்கூடாது. நம்ம பேக் பண்ணும்போது நம்மளுடைய ட்ரெஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணும்போது பாபாவுடைய சாயி சச்சரித்திரத்தையும் சேர்த்து பேக் பண்ணிக்கணும். போற நேரத்துல பிரயோஜனமா இருக்கணும். கண்ட கதையை பேசிக்கிட்டு வந்த கதை, வராத கதை, போன கதை, இருக்கிற கதை எல்லாத்தையும்
பேசுறதுனால நமக்கு என்னையா பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. பேசுவோம், குருநாதரை பத்தி பேசுவோம், பாடுவோம், குருநாதரை பத்தி பாடுவோம், கேட்போம், குருநாதரை பத்தி கேட்போம், பார்ப்போம், குருநாதரையே தரிசனம் பண்ணுவோம். இப்படி நம்ம வாழ்க்கை இருந்துட்டா சர்வநிச்சயமா மனசுக்கு சாந்தி தான் கிடைக்கும். அந்த சாந்தியை அடையறதுக்கான பிறவிதான் இந்த மனுஷ பிறவி. தயை பண்ணி மனுஷ பிறவியை நம்ம எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளோ உயர்ந்ததான விஷயங்களை சுவாமி கொட்டி கொடுத்துருவார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த மாதிரி இன்னும் அநேக விஷயங்களை நம்ம மேற்கொண்டு அடுத்தடுத்த லைவ்ல நம்ம போடுவோம். முடிஞ்ச அளவு எப்பொழுதும் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் லைவ் இருக்கும். அடுத்த வாரம் அடியேன் ஷிரடி போறேன். ஒரு 90-95 அடியார்கள் அடியேன் கூட ஷிரடி வராங்க. எல்லாரையும் அழைத்து கொண்டு குரு கிருப்பையினால அடியேன் ஷிரடி யாத்திரை போறேன். அடுத்த வாரம் சனி ஞாயிறு ஷிரடியில தான் இருப்பேன். முடிஞ்ச அளவு நான் ஒரு லைவ் அங்க கொடுக்க பாக்குறேன். ஒன்று அதிகாலையில கொடுப்போம் பிரம்ம முகூர்த்தத்துல லைவை, அப்படி இல்லைன்னா நைட்டு ஒரு 7, 8, 9 மணிக்கு மேல கூட லைவ் கொடுக்கலான்ற சிந்தனை இருந்தா கொடுப்போம். சூழ்நிலை எப்படி அமையுதோ அதுக்கு ஏற்றார் போல. ஆகையினால ஒவ்வொரு வாரமும் நம்ம லைவ்ல சந்திப்போம். மேற்கொண்டு நம்ம சேனல்ல வரக்கூடிய பெரிய பெரிய வீடியோக்களையும் எல்லாரும் அவசியம் பாருங்க. ஷார்ட்ஸை எல்லாரும் அவசியம் பாருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்களுக்கு தெரிந்த நல்ல அடியார்களுக்கு அனுப்பி வைங்க. சரிங்களா? நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, 10 பேருக்கு தெரிய வைக்கணும். நிறைய பேர் தெரிந்து கொண்டு பாபாவுடைய கிருப்பையை பெறணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு சத்சங்கம், சும்மா பேசுறது கிடையாது. இதெல்லாம் புரியுதுங்களா? சும்மா பேசுறோம் நீங்க எல்லாம் கேட்குறீங்க அப்படின்றது விஷயம் இல்லை. இது எல்லாமே சத்சங்கம், குருநாதர் கொடுக்கக்கூடிய உன்னதமான விஷயம். ஆகையினால் அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நம்ம ஹிருதயத்துக்கு சாந்தியை நம்மளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கிறேன். குருநாதருடைய கிருப்பை எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். போலோ ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய். சாய்ராம் சாய்ராம். எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம்.